ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பொங்கல் நல்லபடியாக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக பொங்கலுக்கு வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்து குலதெய்வம் கோயில் போய்ட்டு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நைட்டே கோலம் போட்டு தூங்கியாச்சு. அப்புறம் மார்னிங் 5 o'clockலாம் எழுந்து சீக்கிரமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். செம்ம பனி வேறு, சுற்றி வயல், அதுக்கு நடுவில் வந்து கோவில். செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எழுந்து கோயில் போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது ஒரு செம்மையான பாசிட்டிவ் வைப்புக்கு வந்து கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி பிளேஸில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி கோலம் எல்லாம் போட்டுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அம்மாவுக்கு. அப்புறம் அம்மா வந்து பொங்கல் வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கோயில் வந்து கொஞ்சம் பெரிய கோயில், அதனால் வந்து கோலம் போட்டால் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டு கலர்லாம் கொடுத்து அப்புறம் ஃப்ளவர்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். கோலம் போட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு, கோவிலே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாவும் பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டோம் நாங்கள். அப்புறம் பக்கத்து வீட்டில் இருந்த குட்டீஸ் அப்புறம் அம்மா எல்லோரையும் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கும் பொங்கல் கொடுத்துட்டோம். பொங்கல் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்புறதுக்கே எப்படியும் 9 o'clock மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் வேலை இருந்தனால தங்கச்சி கூட்டிகிட்டு கொஞ்சம் கடை வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புனோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே பொங்கல் வந்து நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் தான் வைப்போம். ஒரு 5 o'clock போல் நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. அதனால் வந்து 5 o'clock போல் நல்லபடியாக பொங்கலை வச்சு முடிச்சிட்டோம். இது வந்து செகண்ட் டே பொங்கல் செலிப்ரேஷன். இந்த பொங்கல் வந்து நாங்கள் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைப்போம். இது செம்மையாக இருக்கும், செம்ம கூட்டமாக இருக்கும். எல்லோரும் வருவாங்க, சிஸ்டர்ஸ் எல்லாருமே, ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் அன்றைக்கி தான் வருவாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து வீடியோ என்னால் சரியாக எடுக்க முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தனால. கிடைச்ச வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. தென் அங்கேயே பொங்கல்லாம் வச்சுட்டு நல்லபடியாக அதுக்கப்புறம் படையலும் வச்சுட்டு சாமிக்கு அப்புறம் சாமி வந்து அழைப்பாங்க. சாமி அழைச்சிட்டு சாமி அருள்வாக்கு சொல்லும். அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நல்லபடியாக செகண்ட் டே பொங்கல் செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. தென் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாரீலாம் கட்டிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலான்னா எப்படிப்பா, அதனால் குட்டி குட்டியாக கிளிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.